நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து மேத்ஸ்லேருந்து ஒரு சம் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் போயிட்டு 500 ரூபாய்க்கு 12 டேபிள் சேர் வாங்குறாரு. ஸோ இது வந்து 12 டேபிள் அப்புறம் சேர் கிடையாது, டேபிள் சேர் ரெண்டும் சேர்த்து மொத்தம் 12 உருப்படி வாங்குறாரு. எத்தனை ரூபாய்க்குன்னா 500 ரூபாய்க்கு. ஒரு டேபிளோட காஸ்ட் 50 ரூபா, ஒரு சேரோட காஸ்ட் 40 ரூபா. ரைட்டு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள். ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ரேஷியோ ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். முதல்ல இதை கண்டுபிடிக்கணும்னா எத்தனை சேர்ன்னு தெரியணும், எத்தனை டேபிள்னு தெரியணும். ஓகே, ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை டேபிள் அண்ட் சேர் வாங்கினாரு? டேபிளை டீன்னு வச்சுக்கலாம், சேரை சீன்னு வச்சுக்கலாம். மொத்தம் எத்தனை? 12. சரி, அதுக்கப்புறம் ஒரு டேபிளோட காசு என்ன? 50 இன்ட்டு டேபிள் ப்ளஸ் சின்றது சேர், நம்பர் ஆஃப் சேர்ஸ். ஒரு சேரோட காசு என்ன? 40 ரூபா இன்ட்டு சி. மொத்தமாக அவருக்கு எவ்வளோ செலவாச்சு? 500 ரூபா செலவாச்சு. இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அழகாக டிஎன்சி கிடச்சிரும். ஸோ இவனை நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன், இவனை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 2லேருந்து என்ன பண்ணலான்னா மைனஸ் பண்ணலாம் ஈக்குவேஷன் 1 50ஆல் மல்டிப்ளை பண்ணி. அப்போ தான் எனக்கு இங்கே 50t கிடைக்கும், எனக்கு ஈஸியாக சால்வ் ஆகும். 50ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2, 50t + 40c = 500. ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 1ஆல் 50 ஆட் பண்ணோம். 50t + 50c = 12 × 50, 0, 0, 6, 600. ஓகே, இப்போது சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். ஸோ 50t - 50t கேன்சல் ஆகிடும், 0. 40c - 50c - 10c. 500 - 600 - 100. ஸோ -10c = -100னா மைனஸ் மைனஸ் கேன்சல், சி அந்த பக்கம் வச்சுட்டு 100, இந்த 10 அந்த பக்கம் போனால் டிவிஷனில் வரும். ஸோ டிவிஷன். ஸோ 0 0 கேன்சல். மொத்தம் எத்தனை சேராம்? 10 சேராம். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா டேபிள் ப்ளஸ் சேர் = 12. இப்போ எனக்கு என்ன தெரியும்? சேர் வந்து 10ன்னு தெரியும், ஈக்குவல்ஸ் 2. ஸோ t = 12 - 10 = 2. அப்போது மொத்தம் எத்தனை டேபிள்? 2. சூப்பர். இப்போது 10 சேரு 2 டேபிள் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம எதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும்? சேர் ஈஸ்ட் டேபிள் ரேஷியோ. இந்த ஒரு விஷயத்த எப்போவுமே நல்லா செக் பண்ணிக்கோங்க கொஷினில் போயிட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ வேகமாக விழுந்து விழுந்து எத்தனை சேரு எத்தனை டேபிள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே என்ன ஃபார்மேட்டில் ரேஷியோ கேட்டிருக்காங்களோ அதான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு யார்? சேரு, ஃபாலோடு பை டேபிள். ஃபஸ்ட்டு யார்? சேரு. சேர் எத்தனை பேர்? 10 பேர். அடுத்து டேபிள், டேபிள் எத்தனை பேர்? 2 பேர். ஸோ கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2, 5 2s are 10. அப்போ ரேஷியோ எவ்வளோ? 5:1. இதே நீங்கள் தப்பாக பார்த்துருந்தீங்கன்னா ரேஷியோ 1:5 இருக்கும், அப்புறம் ஆன்சர் தப்பாயிரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஷியோ என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் எடுத்துக்கணும். சேர் 10, டேபிள் 2. ஸோ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன ரேஷியோ கிடச்சிருக்கு? 5:1. இதுதான் ஆன்சர். பார்க்கலாமா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு? எஸ் இருக்குது, ஆப்ஷன் ஏ 5:1 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க இந்த சம்.